வணக்கம். ஃபைல் நம்பர் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் பார்ப்போம். ஓகேவா? எப்படி இருக்கீங்க? ஃபைல் நம்பர் 1 நல்லா இருக்கீங்களா? இது ஏஞ்சல்ஸ் கார்டு வச்சிருக்கேன், இது ஆர்ச் ஏஞ்சல் மைக்கிளோட கார்டு வச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ உங்களோட ரீடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? எஸ், சூப்பரா இருக்கு கார்ட்ஸ். ஏஞ்சலோட மெசேஜ் செம்ம அற்புதமா இருக்கு. ஓகேவா? எடுத்தோன்னே நான் நல்ல விஷயங்களை ஃபர்ஸ்ட் சொல்றேன். சரியா? மனதுல நீண்ட நாட்களாக இருந்து வந்த வழிகள் அது எல்லாமே மாயமா மறைஞ்சு போற தருணம். எஸ், இது எப்ப மறைஞ்சு போகும்னா 2024ல காணாம போயிடும். நிறைய நல்ல விஷயங்கள் வர வாய்ப்புகள் இருக்கு. அது என்ன நிறைய நல்ல விஷயங்கள் அப்படின்னு கேட்டா, பேபி. எஸ், பேபி இல்லாதவங்களுக்கு பேபி வர சான்சஸ் இருக்கு. ஓகேவா? சோ திருமணம் தள்ளி தள்ளி போகுதுன்னா அவங்களுக்கு திருமணம், எஸ், மனதுக்கு பிடிச்ச நபரை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? படிப்பு சார்ந்து வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, எஸ், நீங்க வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஆல்ரெடி உங்களுக்கு வந்திருக்கும். இல்ல இந்த 2024ல நீங்க போக வேண்டிய வாய்ப்புகள் அதுவாவே அமையும். சோ நீங்க போய் படிக்கணும்னா கண்டிப்பா போய் படிக்கலாம். நல்லா இருக்கு. உங்களோட எனர்ஜியும் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஓகேவா? கரண்ட் சிச்சுவேஷன்ல யாருக்காவது ஏதாவது ஒரு அங்கீகாரம், எஸ், நான் வேலை பண்ணிட்டு இருக்கேன், எனக்கான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். எஸ், 2024ல இந்த மாதிரி நிறைய மாயாஜாலமான விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? சோ இது நீங்க வேலை சார்ந்தும் எடுத்துக்கலாம். வேலைக்காக நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குமானா கண்டிப்பா கண்டிப்பா ஒரு நல்ல வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. வீட்டுல விசேஷங்க அப்படின்ற மாதிரி நிச்சயதார்த்தம் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. திருமணம் தேதி குறிக்க வாய்ப்புகள் இருக்கு. குழந்தைங்க இருந்துச்சுன்னா எஸ், 2024ல காது குத்துறது, மொட்டை அடிக்கிறது, சோ மகிழ்ச்சியான விஷயங்கள், வீடு கிரக பிரவேசம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கு. செலிப்ரேஷன் மோடு உங்களுக்கு ஆன் ஆயிடுச்சு. ஓகேவா? சோ ஃபைல் நம்பர் 1 செலக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, நீங்க இந்த மாதிரி ஏதாவது கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்னா, இதனால் வரைக்கும் தட்டி 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 போயிருந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் இனிமே ஒன்னொன்னா உங்க கைக்கு வர வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? பிசினஸ் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயம், எஸ், நான் ஒரு பிசினஸ் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன், பண்ணலாமான்னு கேட்டா தாராளமா பண்ணலாம். இது ஒரு நல்ல டைம். அப்படி இல்ல நான் 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு பண்றேன் அப்படின்னா கூட எஸ், அதுக்கான திட்டமிடல் ஒன்னொன்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்றது நீங்க ஒரு பிளான் போட்டு வச்சுக்கலாம், பேப்பர் ஒர்க் பண்ணலாம். சோ நல்லா இருக்கு. கார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஓகேவா? ஓகே, இப்போ ஏஞ்சல்ஸ் கொடுக்குற அட்வைஸ் பார்க்கலாம். ஓகே, தேவையில்லாத விஷயத்துல கவனம் செலுத்தாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. தேவையில்லாத விஷயங்களில் கவனம் செலுத்தாதீர்கள். ஓகேவா? எது எது தேவையில்லை அப்படின்றது எப்படி தெரியும்னா உங்க மனசுக்கு தெரியும். ஓகேவா? எஸ், உங்களோட இன்னர் வாய்ஸ் கேளுங்க, அது சொல்லும். அது இல்லாம நீங்க ஒரு விஷயத்துக்கு கவனம் செலுத்துறீங்கன்னா அது ரொம்ப உற்சாகமா வச்சுக்கிட்டா உங்க மனநிலைமைய, இல்ல கொஞ்சம் சோர்ந்து போகிற மாதிரி இருக்கா அப்படின்னு பாருங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் எது தேவையான எனர்ஜி, எது தேவையில்லாத எனர்ஜின்னு தெரியும். சோ அங்க நீங்க பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். சரியா? சோ கார்ட்ஸ் ரொம்ப அற்புதமா இருக்கு, நல்லா இருக்கு. கடன் ஏதாவது நீங்க கொடுத்திருந்தீங்க, எனக்கு வரல, ரிட்டர்ன் வரலன்னா அந்த கடன் கூட வர சான்சஸ் இருக்கு. சோ ஃபைனான்சியலாவும் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஃபைல் நம்பர் 1 செலக்ட் பண்ணிருக்கீங்க, ஏஞ்சல் ரீடிங் எடுக்கிறீங்கன்னா ஏஞ்சல் அப்படியே வாரி வழங்கி கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? உங்களோட கோல்ஸும் ரொம்ப சூப்பரா இருக்கு. 2024க்கான பிளான் நீங்க இப்ப இருந்தே போட ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், அதனாலதான் கார்ட்ஸ் வந்து ரொம்ப அற்புதமா வந்திருக்கு. இது செய்யணும், இது செய்யக்கூடாது அப்படின்னு பக்காவா ஒரு லிஸ்டே போட்டிருப்பீங்க. எஸ், இன்னும் அந்த வருஷம் வரல, பட் இப்பவே நீங்க லிஸ்ட் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி உங்களோட கார்ட்ஸ் ரொம்ப அற்புதமா இருக்கு. நல்ல விஷயங்கள்ல மட்டும் கவனம் செலுத்துங்க அப்படின்றதுதான் ஏஞ்சல்ஸ் கொடுக்குற இன்னொரு இன்ஃபர்மேஷன். ஓகேவா? எஸ், நல்லா இருக்கு. ஹெல்த் வைஸ் இப்போ யாருக்காவது ஏதாவது உடல் நலம் சரியில்லை அப்படின்னா கூட அது மெதுவா படிப்படியா நல்ல விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? கொஞ்சம் உடம்பு சரியில்லாம உங்க வீட்டுல யாராவது இருந்தாலும் ஓரளவு அவங்க நல்லா ஆயிடுவாங்க. நீங்க கொஞ்சம் சின்ன வயசு 30+, 40+, எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியலன்னா அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் உங்களோட ஹெல்த்ல நல்லா தெரியும். மருந்து மாத்திரைகளை குறைக்கக்கூடிய அளவுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்துடும் அப்படின்றாங்க ஏஞ்சல்ஸ். ஓகேவா? எந்த பயமும் வேண்டாம். ஓகே, எந்த பயமும் வேண்டாம். கடந்த காலங்களை பத்தின சில பயங்கள் உங்க மனசுல இருக்க மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு. சோ அந்த பயங்கள் எல்லாம் வேண்டவே வேண்டாம். இனி நிகழப்போகும் நல்ல விஷயங்களுக்கு நடுவுல அந்த மாதிரியான தாட்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ், உங்களுக்கு எது எது எதிர்மறையான விஷயங்கள் கொடுக்குதோ அதெல்லாமே நெகட்டிவ் தாட்ஸ் தான். ஓகேவா? சோ நம்மளோட உற்சாகத்தை குலைக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஓரங்கட்டிடுங்க. ஏஞ்சல்ஸ் அற்புதமா அவங்களோட பிளெஸிங்ஸ் உங்களுக்கு இருக்கு. சோ நல்ல விஷயங்கள் கேட்கறது மட்டும் இல்ல, நல்ல விஷயங்களை நீங்க நினைக்கவும் ஆரம்பிக்கலாம். ஓகேவா? இது வரைக்கும் நீங்க கடந்து வந்த பாதைகள் கொஞ்சம் சிரமமானதா இருக்கலாம்.
எஸ் சிரமமானதா இருக்கக்கூடும். சோ இனி அந்த மாதிரியா இருக்குமான்னு கேட்டா இல்ல, கண்டிப்பா இல்ல. சில நபர்கள் உங்களை காயப்படுத்தியிருப்பாங்க, சில பேர் உங்களை பயன்படுத்தியிருப்பாங்க, உங்ககிட்ட இருந்து சில பொருட்கள் கூட எடுத்திருக்க கூடும். பட் இனி வரும் காலங்கள் ரொம்ப சிறப்பா இருக்கு. ஓகே, அது நீங்க உங்க மனசு கிட்ட சொல்லி அதை நம்ப வைங்க. ஏன்னா இப்ப காசுல நிறைய விஷயங்கள் இதுல என்ன தெரியுதுன்னா, நீங்க எளிதா சில விஷயங்களை நம்ப மாட்டீங்க. அதே டைம் ஆராய்ச்சி பண்ணிட்டே இருப்பீங்க. இதுவா அதுவா அதுவா இதுவா. எஸ், மல்டி சாய்ஸஸ் இருக்கிற மாதிரியும் கார்ட்ஸ் வருது. சோ உங்க மனசுல வந்து கரெக்டான ஒரு விஷயத்த செலக்ட் பண்றதுக்கும் விட மாட்டேங்குது. கொஞ்சம் பேலன்சிங் போற மாதிரியும் உங்களால கார்ட்ஸ் இருக்கு. சரியா? சோ அதனால நீங்க எதை எடுக்கணுமோ அதை ஒண்ணுத்துக்கு 10 வாட்டி யோசிக்கிறது தப்பு இல்ல. பட் அதை எடுத்தணும், யோசிச்சிட்டே இருக்க கூடாது. சிந்திக்கிறதுக்கும் செயல்படுறதுக்கும் நடுவுல சின்ன கேப் இருந்தா போதும். சிந்திக்கிறீங்க, செயல்படுறீங்க, பட் அது நடைமுறைக்கு வர மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியும் கார்ட்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? வேலை மாற்றம், இடம் மாற்றம் வேணும்னா கூட வாய்ப்புகள் இருக்குங்க. எஸ், வீடு மாறுறதா இருந்தா மாறலாம். இதோட நல்ல வேலைக்கு நான் போட்டுமான்னு கேட்டா எஸ், உங்க மனசு கேட்டு பாருங்க, அது சொல்லும் அதோட நல்ல வேலைக்கு போகலாம் அப்படின்னு. ஓகேவா? சோ எதுனாலும் உங்களுக்குள்ள இருக்கிற இன்னொரு வாய்ஸ் இருக்குல்ல, உங்களோட இன்னர் வாய்ஸ், அதை நீங்க கேட்டு முடிவெடுத்தீங்கன்னா அது பக்காவா உங்களை கைட் பண்ணும். ஓகேவா? உங்களோட வாழ்க்கையில சிறந்த ஒன்று, எஸ், சிறந்த ஒரு விஷயம் வரப்போகுது. இது வரைக்கும் நீண்ட நெடுங்காலமா நீங்க அதுக்காக எதிர்பார்த்துட்டே இருந்திருப்பீங்கல்ல, இது கிடைச்சா நல்லா இருக்கும், இது கிடைச்சா நல்லா இருக்கும்னு. அந்த மாதிரியான ஒரு விஷயம் இப்போ ஏஞ்சல் கொடுக்குற பிளெஸிங்ஸா உங்களுக்கு வரப்போகுது. சோ இது வந்து நீங்க மகிழ்வா இருக்கக்கூடிய ஒரு தருணம். ஓகேவா? கடந்த காலங்கள்ல என்ன வேணா இருந்துட்டு போட்டோம். ஓகேவா? அதெல்லாம் தூக்கி சுமக்காதீங்க, அதை அப்படியே மேக்னெட் போட்டு இழுக்காதீங்க. அதே மாதிரி எதிர்காலத்தை பத்தின பயமும் தேவையில்லை. இப்போ நிகழ்காலத்துல இருக்கீங்கன்னா நல்ல மனசு சந்தோஷமா வச்சுக்கோங்க. அவங்க கொடுக்குற பிளெஸிங்ஸ் அப்படியே மனப்பூர்வமா ஏத்துக்கோங்க. நல்ல விஷயமே நடக்கும். ஓகேவா? எந்த ஒரு சூழ்நிலையும் பிடிச்சு வைக்கணும்னு முயற்சி பண்ணாதீங்க. சரியா? சில சிச்சுவேஷன்ஸ், சில நிகழ்வுகள் நடந்துருச்சு, நம்ம கையை மீறி சில விஷயங்கள் போயிடுச்சுன்னா அது போனதாவே இருக்கட்டும். ஓகேவா? சோ ஏஞ்சல் கொடுக்குற இன்னொரு அட்வைஸ், ஏதோ ஒண்ணுமே கண்ட்ரோல் பண்ண வேண்டாம். நீ ஃப்ரீயா ஒண்ணு நீயே தளர்த்திக்கோ. முடிஞ்சா மெடிடேஷன் பண்ணுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க. சோ டான்ஸ் கத்துக்க முடிஞ்சா கத்துக்கங்க. பாட்டு பாடுறவங்களா இருந்தா பாடலாம். சோ ஆடுறவங்க ஆடலாம். கதை, கட்டுரை அப்படின்னு ஏதாவது எழுத்து திறமை உங்களுக்கு இருந்தா அதெல்லாம் நீங்க கொண்டு வரலாம். என்னென்ன உங்களுக்குள்ள ஒரு பூட்டி கிடைக்கும்ல நிறைய திறமைகள், அது என்னன்னு பார்த்து தூசி தட்டி அதெல்லாம் வெளியில எடுத்து விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ உங்க மனசு எவ்வளவு சந்தோஷமா வச்சுக்கிறீங்களோ, எஸ், சந்தோஷங்கிறது உள்ள இருந்து உணர்வு பூர்வமா வரணும். ஒரு ஃபேஸ்ல வந்து ஒரு ஸ்மைல் வச்சுட்டு நான் சந்தோஷமா இருக்கேன்னு கேட்டா இல்ல, அது சந்தோஷம் கிடையாது. ஒவ்வொரு செல்லுலயும் நீங்க சந்தோஷமா இருங்க. அவங்க அப்படியே பக்காவா உங்களுக்கான பிளெஸிங்ஸ் உங்களோட ஏஞ்சல்ஸ் கொடுக்குறாங்க. கை நிறைய வாங்கிக்கோங்க, மனசு நிறைய சந்தோஷத்தை கொடுங்க. சரியா? ஆர்ச்சேஞ்சல் மைக்கிளோட கார்டு பார்க்கலாம். எஸ், இதுலயும் அதே தான் வந்திருக்கு. நீங்க வேலை சார்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆல்ரெடி நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், பட் அது கொஞ்சம் மந்தமா போகுதுன்னா அதுக்கான அதை எப்படி விரிவுபடுத்துறது, அதுக்கான யோசனைகள் உங்களுக்கு இப்போ பளிச்சுன்னு வரும். நல்லா இருக்கு. இல்ல, நான் வேலையில ஆல்ரெடி இருக்கேன், பட் எனக்கான இன்கிரிமெண்ட், ப்ரமோஷன் எதுவுமே கிடைக்கல, நான் செய்யற வேலைக்கு யாராவது பேர் வாங்கிட்டு போறாங்க அப்படின்னா இல்ல, இனிமே அப்படிலாம் கிடையாது. உங்களோட திறமைக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். எஸ், பாராட்டு கிடைக்கும். அதனால விடாமுயற்சியா ஒரு விஷயத்த பண்றீங்கன்னா பண்ணிக்கிட்டே இருங்க. அதற்கான பலன் கண்டிப்பா உங்களை வந்து சேரும் அப்படின்னு உங்களோட ஏஞ்சல்ஸ் பிளஸ் பண்றாங்க. சோ நல்லா இருந்தது இந்த ரெடி. தேங்க்யூ, பாய். வணக்கம். பைல் நம்பர் 2 உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, எப்படி இருக்கீங்க பைல் நம்பர் 2? நல்லா இருக்கீங்களா? எஸ், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். புயலுக்கு நடுவே உட்கார்ந்து புல்லாங்குழல் வாசிப்பது போன்று இருக்கு உங்க கார்டு. எஸ், மனசுக்குள்ள நிறைய காயங்கள், தோல்விகள் இருக்கலாம். வேலை சார்ந்தும் இருக்கலாம், உறவு சார்ந்தும் இருக்கலாம். பிரேக்கப் சிச்சுவேஷன்ல கூட சில பேர் இருப்பீங்க, சில பேர் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல இருப்பீங்க. ஸோ உறவு சார்ந்தும் பிரச்சனை இருக்கு, வேலை சார்ந்தும் பிரச்சனை இருக்குன்ற மாதிரி உங்க கார்ட்ஸ் எடுத்தோன்னு வருது. பட் இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக கொடுக்க இருக்கு, பட் நீங்க அதை சரியா கவனிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. வேலை சார்ந்த பிரச்சனைனா கண்டிப்பா அது சரியா போக வாய்ப்புகள் இருக்கு. நீங்க கொஞ்சம் முனைப்போடு பாருங்க. ஏதாவது ஆஃபர் உங்களுக்கு வந்து நீங்க அதை கண்டுக்காம இருக்கீங்களா அப்படின்னு கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இல்ல ஒரு பிடிவாதத்துல நான் போனா இந்த வேலைக்கு தான் போவேன் அப்படின்ற மாதிரி உங்களோட மைண்ட் செட் இருக்கான்னு பாருங்க. சோ வேலையே இல்லாம இருக்கிறதோட ஏதோ ஒரு வேலைக்கு போய் அதுல கத்துக்கிற அனுபவம்னு ஒண்ணு இருக்கும். ஓகேவா? எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணு இருக்குல்ல, சோ அதை கெயின் பண்ண பாருங்க அப்படின்னு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்றாங்க. உறவு சார்ந்த பிரச்சனைனா
ஒருத்தர் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அவ்வளவுதான், அதோட என் வாழ்க்கை முடிஞ்சது அப்படின்ற மாதிரி எதுவும் கிடையாது. அதோட சிறப்பான ஒண்ணு இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக கொடுக்க காத்துட்டு இருக்கு. சரியா? சோ அந்த மாதிரி மன வருத்தத்தோட இருக்கிற மாதிரியும் கார்ட்ஸ் காட்டுது. அதுதான் சொன்னேன், புயலுக்கு நடுவே உட்காந்து புல்லாங்குழல் வாசிப்பது போல. இந்த கஷ்டம்லாம் வந்து வெளி பார்வை, வெளி நபர்களுக்கு தெரியவே தெரியாது நீங்க எவ்வளவு ஒரு கஷ்டத்துல இருக்கீங்க அப்படின்னு. உங்களை பார்க்கும்போது ரொம்ப இயல்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் காட்டிப்பீங்க. பட் உள்ளுக்குள்ள அவ்வளோ காயங்கள் இருக்கு. இன்னும் சில நபர்களுக்கு வந்து அவங்களோட குடும்ப நபர்களே அவங்கள காயப்படுத்திட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரியும் இருக்கு. ஸோ இந்த கார்ட்ஸ்ல பயன் மட்டும் செலக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா மனக்காயங்கள் ஜாஸ்தியா இருக்கு. என்னால ஒரு முடிவு எடுக்க முடியல இந்த சிச்சுவேஷன்ல அப்படின்னு இருக்கலாம். எஸ், பொறுமை ரொம்ப அவசியம். இப்ப நீங்க பயன் மட்டும் எடுத்திருக்கீங்கன்னா எதுவுமே எடுத்தோம் கவுத்தோனும் செஞ்சிட முடியாது. கொஞ்சம் பொறுமையா சில விஷயங்களை செய்யணும்னா பொறுமையா தான் செய்யணும். அதே நேரம் அந்த விஷயங்கள் அதுவாவே மாறணும் விட முடியாது. சரியா? சோ எந்த ஒரு விஷயமும் அதுவா மாறிடாது. நீங்க தான் கொஞ்சம் மெதுவா மாத்த முயற்சி பண்ணணும் அப்படின்னு ஏஞ்சல் உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ். எஸ், உங்களுக்கு சில விஷயங்கள் பிடிக்கல அப்படின்னா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நீங்க தான் மாத்தணும். பட் அது தடால் புடால்னு இல்லாம ஒரு நிதானத்தோட பொறுமையோட செஞ்சீங்கன்னா அது ஒரு நல்ல முன்னேற்றமா இருக்கும். நல்ல ஒரு உங்களுக்கு ஏத்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை உங்களால உருவாக்கிக்க முடியும் அப்படின்றாங்க. சரியா? எஸ், கண்டிப்பா உருவாக்கிக்க முடியும். அதுக்கு என்ன ஆகக்கூடாதுன்னா அனாவசிய பயம், இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோன்ற பயம் தேவையில்லை, பதட்டம் தேவையில்லை, கவலையும் தேவையில்லை. சரியா? இது எதுவுமே தேவையில்லை, எல்லாமே நல்லதாவே நடக்கும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை மட்டும் இருந்துட்டா போதும். ஓகேவா? பிரார்த்தனை நீங்க முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க. இந்த மாதிரியான சூழ்நிலையில இருந்து நீங்க வெளியில வந்துருவீங்க. ஏதாவது கவலைகள் இருந்தா கூட அது படிப்படியா காணாம போக சான்சஸ் இருக்கு. ஓகேவா? நம்ம வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய அத்தனை நபர்களும் நம்ம செஞ்சு வச்ச ஒரு கர்ம பலனின் வாயிலாக தான் நம்ம அவங்கள பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இவங்க என் வாழ்க்கையில வந்துட்டாங்க, அவங்க என் வாழ்க்கையில வந்துட்டாங்க, இவங்களால என் வாழ்க்கை போச்சு அப்படின்ற விஷயத்த தவிர்த்துட்டு இதெல்லாம் நான் செஞ்சதோட பலன்கள் தான் நான் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கேன். இதெல்லாம் கழிஞ்சிரும், நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவேன், எனக்கான ஒரு நல்ல காலம் காத்துட்டு இருக்கு. எஸ், உங்களோட கர்ம வினைகள் எல்லாம் படிப்படியா குறைஞ்சு வந்துட்டு இருக்கு. ஓகேவா? இன்னும் கொஞ்சம் காலம் பொறுத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. சரியா? சோ நம்புங்க. அதே நேரம் மற்றவர்களை பத்தி அதிகமா யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரியும் கார்ட்ஸ் காட்டுது. எஸ், ஒரு பிரபஞ்ச ஆற்றல் உங்களுக்கு இருக்கு. எஸ், இந்த பிரபஞ்சம் ஒரு நல்ல சக்தியை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு. அனுதினமும் கண்ணுக்கு தெரியாம கொடுத்துக்கிட்டு இருக்கு அதோட எனர்ஜி. பட் நீங்க இந்த மாதிரி உங்களை காயப்படுத்துறவங்களுக்கே அந்த யோசிச்சுட்டே இருக்கீங்கல்ல, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி செஞ்சுட்டாங்க, இவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கவலை தோய்ந்த முகத்தோட இருக்கலாம். இல்ல ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்க உங்களோட எனர்ஜி போயிட்டே இருக்கு, நீங்க கவனிங்க, எங்க விட்டுறீங்க அப்படின்னு கவனிங்க. சரியா? எஸ், உங்களோட பார்ட்னர் கூட உங்களுக்கு புரிஞ்சுக்காம சில காயங்கள் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு. சில பேர் வந்து எஸ், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா ரீயூனியன் ஆகவும் சான்சஸ் இருக்கு. ஓகே, அது உடனே நடக்குமானா இல்ல, கொஞ்சம் நாட்கள் ஆகும். குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்காங்க, கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க, நீங்க கணவனாவோ இருக்கலாம் மனைவியாவோ இருக்கலாம். அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு நீங்க உங்க கணவன் கூடயோ மனைவி கூடயோ சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்னொரு 6 மாசம் 1 வருஷத்துல சேர்ந்துருவீங்க அப்படின்ற மாதிரியும் கார்ட்ஸ் வந்திருக்கு. பட் அதுக்குள்ள நிறைய பிரச்சனைகள், நிறைய சண்டைகள், மன வலிகள், காயங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி கொடுத்துட்டும் இருக்கீங்க. சோ இதுல ஒரு மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஜாஸ்தியா இருக்கு. சோ அதுக்கு தான் சொல்றேன், பொறுமையா சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணுங்க, அவசரப்படாதீங்க அப்படின்னு. சோ ஏஞ்சல்ஸும் அதையே தான் கொடுக்குறாங்க. ஓகேவா? அற்புதம் மற்றும் ஆசீர்வாதம். எஸ், உங்களுக்கான கதவுகள் திறக்க காத்துட்டு இருக்கு. உங்களோட ஏஞ்சல் வந்து அற்புதங்களும் ஆசீர்வாதங்களும் வழங்க காத்துட்டு இருக்காங்க. அந்த டோர் வந்து ஓபன் ஆகும், அதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். சரியா? அது வரைக்கும் பொறுமை மிக அவசியம். ஓகேவா? இன்னும் சில விஷயங்கள், ஏதாவது தீய விஷயங்கள் உங்களுக்கு விடணும்னா அதை நீங்க விட்டுடலாம். பழகிடுச்சு, விட முடியலன்னா கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா விட முயற்சி பண்ணுங்க. ஓகேவா? அதுவாவே போயிடும்னா எந்த ஒரு தீய விஷயமும் அதுவாவே போகாது. நம்ம தான் அதுக்கு முயற்சி எடுத்து போ கிளம்பு காத்து வரட்டும்னு நம்ம தான் அதுக்கு வழியமைச்சு விடணும். சரியா? தீய விஷயங்கள் எதுலயாவது ஈடுபட்டீங்கன்னா அதுக்கு இந்த கார்ட்ஸ் ஏஞ்சல் கொடுக்குற மெசேஜ் இது. ஓகேவா? படிப்படியா குறைச்சிக்கோங்க. சரியா? எஸ், உங்களுக்கு பிளெஸிங்ஸ் நிறைய வருதுங்க. நான் சொன்ன மாதிரி நீங்க அப்பப்ப போய் நீங்களே போய் அந்த புதக்குழியில விழுகிற மாதிரி உங்களோட
உங்களை காயப்படுத்திட்டு இருக்காங்கல்ல அந்த மனிதர்களை பத்தி அனுதினமும் யோசிச்சு அதுல நீங்களே போய் தப்புக்கு விழுந்து வச்சிருக்கீங்க. சோ உங்களுக்கு கிடைக்கிற எனர்ஜி எல்லாம் அது வழியாவே போயிடுது. இல்ல வேலை சார்ந்த பிரச்சனை போயிட்டு இருக்குன்னா யாராவது உங்களுக்கு வேலை கிடைக்காது நீ இப்படி அப்படின்னு உங்க மேல ஏதாவது லேபிள் போட்டுட்டு இருப்பாங்க, இல்ல ஸ்டாம்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ மத்தவங்க கொடுக்குற கமெண்ட்ஸ் எல்லாம் அது உண்மை நீங்க நம்பிடுறீங்க. திருமணம் சார்ந்தும் இருக்கலாம் இந்த பிரச்சனை, குழந்தை பாக்கியத்துக்காக இருக்கலாம், திருமணம் சார்ந்து இருக்கலாம், வேலை சார்ந்து இருக்கலாம், இல்ல ஏதாவது சுய தொழில் செஞ்சு அது கொஞ்சம் டவுன் ஆயிருக்கலாம், கொஞ்சம் நஷ்டத்துல போயிருக்கலாம், இல்ல பணம் முதலீடு எங்கேயாவது செஞ்சு அது இன்னும் கைக்கு வராம இருக்கலாம். சோ ஏதோ ஒரு விஷயம் தடங்கள் ஏற்பட்டுட்டே இருக்கு. அதுக்கெல்லாம் உங்களை யாராவது குறை சொல்லக்கூடும். கார்ட்ஸ் வந்த மாதிரி வந்திருக்கு. பட் அவங்க சொல்றவங்க சொல்லுவாங்க, பட் உங்களுக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும் சான்சஸ் இருக்கு. ஓகேவா? இப்படியே தான் இதுதான் வாழ்க்கைன்னு கிடையாது. உங்களை நீங்களே எப்படி உற்சாகப்படுத்தி முன்னுக்கு எடுத்துட்டு வரணும்னு நீங்க தான் பார்க்கணும். சரியா? யார் தட்டி கொடுத்துப்பாங்கன்னா உங்களை நீங்க தான் தட்டி கொடுத்துக்கணும். எஸ், உங்களை நீங்களே ஆசீர்வதிச்சுக்கணும். உங்களுக்கு ஏஞ்சல்ஸோட பிளெஸிங்ஸ் இருக்குன்னா எஸ் தாராளமா இருக்கு. பட் கொஞ்சம் பொறுமை காக்க சொல்றாங்க. உடனே எந்த மேஜிக்கும் நடக்கிற மாதிரி கார்ட்ஸ் வரல. ஒரு 3 மாசம் 6 மாசம் எஸ், அதுக்கப்புறம் நல்ல விஷயங்கள் படிப்படியா நடக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இது எத்தனை பேருக்கு எடுத்துக்க முடிஞ்சதோ எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இதுதான் நான் ஒரு விஷயம் இருக்குல்ல, எஸ் நான் இப்படித்தான் அப்படின்னு இல்லாம நம்ம அப்படின்னு கொஞ்சம் நீங்களும் உங்க சைட்ல இருந்து ஏதாவது தவறு உங்ககிட்ட இருந்தா கொஞ்சம் விட்டு கொடுத்து போனாலும் சில பிரச்சனைகள் சால்வ் ஆக சான்சஸ் இருக்கு. சரியா? சோ நல்ல விஷயங்கள் நடக்கும். நம்மளும் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் கொஞ்சம் தயார்படுத்திக்கிட்டு நம்மளும் சில இடங்கள்ல விட்டு கொடுத்து போனோம்னா அது இன்னும் சிறப்பா நடக்க கூட வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? சோ இந்த மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு. எஸ், நிறை குறைகள் எல்லார்கிட்டயுமே இருக்கும். எல்லாரும் நல்லவங்களும் கிடையாது, எல்லாரும் கெட்டவங்களும் கிடையாது, எல்லாம் கலந்துதான் இருப்பாங்க. சோ நம்மளும் அப்படிதான் இருப்பீங்க, நீங்களும் அப்படிதான் இருப்பீங்க, நானும் அப்படிதான் இருப்பேன். சோ கார்ட்ஸ்ல வந்த விஷயங்கள் உங்களை சுத்தி யாராவது எஸ் உங்களுக்கு பிடிக்காம நடந்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கிற குறைகளை மட்டுமே பார்த்துக்கிட்டே இருக்காதுங்க. அவங்க கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களையும் பார்த்து கொஞ்சம் பாராட்டுங்க. அந்த ஒரு ஸ்வீட் ஹார்ட், எஸ் ஒரு இனிமையான மனிதரா மாறுங்க. எப்பவும் புலம்பல் சொல்றது, கம்ப்ளைண்ட் பண்றது அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் விட்டுடுங்க. எஸ், உங்களை நீங்களே உற்சாகமா வச்சுக்கோங்க, சந்தோஷமா வச்சுக்கோங்க. வேலை தேடிட்டு இருக்கீங்கன்னா வேலை நல்லா கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் பொறுமை தேவை. குழந்தை வரமும் கொஞ்சம் தள்ளி போய் கிடைக்கலாம். ஓகேவா? எது ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்னு கிடையாது, கிடைக்கும், கொஞ்சம் டிலே ஆகும், அவ்வளவுதான். மற்றபடி பிளெஸிங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. யாரையும் முடிஞ்ச அளவுக்கு குறை சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி உங்க கார்ட்ஸ் வந்திருக்கு. அவங்க கிட்ட இருக்கிற நிறைகளை சொன்னீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில நிறைவான விஷயங்கள் நிறைய நடக்க சான்சஸ் இருக்கு. இதுதான் உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் கொடுக்குற மெசேஜ். ஓகேவா? தேங்க்யூ. பொருந்தினவங்க எடுத்துக்கோங்க, பொருந்தலைன்னா விட்டுடுங்க. ஓகே, தேங்க்யூ.